வணக்கம் ரோஸ் உறவுகளே. என் வாழ்விலே சில கணங்களை உங்களுடன் பகிர்வதற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு எமோஷனல் ஹெல்த் டே. நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு மென்டல் ஹெல்த் மிகவும் முக்கியம். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் நான் எங்கள் A2 டிஸ்ட்ரிக்டின் மென்டல் ஹெல்த்திற்கான தலைவர். எனக்கு கீழே 43 கிளப், அதில் பல நூற்றுக்கணக்கான அங்கத்தவர்கள். அதைவிட லயன்ஸ் குவெஸ்ட் என்று சொல்லப்படும் சிறுவர்களுக்கான எமோஷனல் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் பயிற்றுவிக்கும் திட்டத்திற்கான ஒன்டாரியோ ப்ரொவின்ஸிற்கான தலைவர். அதில் எங்கள் A2 போல் 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அடங்கும். மனநலம், மென்டல் ஹெல்த் பற்றி பேசுவது எனக்கு மிகவும் பேஷனேட்டான ஒரு விடயம். அதனால் தான் இன்று எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா திடீர்னு தலைக்குள்ள நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் சொன்னது போல் அந்த கிம்பலை வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு இப்போ தான் பழகிட்டு இருக்கிறேன். சாரி. நாம் உடல் நலனை குறித்து, அதாவது எங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறோம். பிளட் ப்ரெஷர், சுகர், ஹார்ட் எப்படி இருக்குது, எக்ஸசைஸ் செஞ்சீங்களா, இப்படி ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம். ஆனால் மனநலம், எங்களுடைய மென்டல் ஹெல்த் பற்றி பேச பலருக்கும் இன்று வரை கூச்சம். எமோஷனல் ஹெல்த் என்றால் என்ன தெரியுமா? நம் மனம் எப்படி இருக்குது, நம் உணர்வுகள் பாதுகாப்பாக இருக்கிறதா, இப்படி எல்லாம் யாருமே பேசுறதில்லை. நம்ம எல்லோரும் உடம்பு பாதிக்கப்பட்டால் டாக்டரை பார்க்குறோம், காயம் பட்டால் பேண்டேஜ் போடுறோம். ஆனால் மனம் காயப்பட்டால் என்ன பண்ணுறோம்? அதை யாராவது பார்த்து கொள்கிறாங்களா, அல்லது நாமே இக்னோர் பண்ணிடுறோமா? எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பது அவசியம் இல்லை. எப்போதும் பாசிட்டிவாக பேசணும் என்பதும் இல்லை. அது நான் சோர்வாக இருக்கேன், இல்லைன்னா நான் கஷ்டமாக இருக்கு, எனக்கு உதவி வேணும், இப்படி சொன்னால் அவங்கள ஒரு வீக்கான ஆளாகத்தான் பார்க்குறாங்க. நம்மில் பலர் வெளியில் பலமாக இருக்கிறோம், ஆனால் உள்ளே சோர்வாகத்தான் இருக்கிறோம். சிலர் குடும்ப பிரச்சனை, பண அழுத்தம், உறவுகளினால் புண்பாடு, தனிமை அல்லது கடந்த கால அனுபவங்களின் காயம், அதாவது ட்ராமா, இவற்றை எல்லாம் அமைதியாக சுமந்து கொண்டு நடக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மன அழுத்தம் சும்மா போயிடாது. அதை கவனிக்கலை என்றால் அது உடலையும் பாதிக்கும். நம்ம ஏஷியன் குடும்பங்களில் ஒரு ஹேபிட் இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது. எதையிலும் வெளியில் சொல்லக்கூடாது, அழுதா பலவீனம், அதுவும் ஆம்பளை பிள்ளைகள் அழக்கூடாது, ஆம்பளைங்க அழக்கூடாது, நீ ஸ்ட்ராங் ஆயிரு, இப்படித்தான் பழக்கப்படுத்தப்படுகிறோம். ஆனால் உறவுகளே, அழுவது என்பது பலவீனம் இல்லை. அழ முடியாத நிலை தான் சம்டைம்ஸ் பலவீனம். நம்ம வாழ்க்கை ரொம்ப பிஸி. குழந்தைகள், கணவர், மனைவி, வேலை, பிஸ்னஸ், சர்வீஸ், எல்லாருக்குமே நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். ஆனால் நமக்கு சப்போர்ட் யார்? நீங்கள் எல்லாருக்கும் ஒரு தூணாக இருக்கலாம், ஆனால் தூணுக்கும் ரிப்பேர் வேணும் இல்லையா? இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பதில் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹானஸ்ட்டாக உண்மையாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையில் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சோர்வாக இருக்கா, கோபமாக இருக்கா, நிராசையா, அல்லது ஒரு அமைதியா? எது இருந்தாலும் அது சரிதான். உணர்வுகள் தவறு இல்லை. அதை மறைப்பது தான் சம்டைம்ஸ் நம்மளை ரொம்ப பாதிக்கும். எமோஷனல் ஹெல்த் என்பது எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பது அல்ல. அது நம் உணர்வுகளை உணர தெரிந்திருப்பது. கோபம் வந்தால் அதை ஒடுக்காமல் புரிந்து கொள்வது. கவலை வந்தால் உதவி கேட்க தயங்காதிருப்பது. மனம் சரியில்லை என்று வெளியில் சொல்ல தெரிந்திருப்பது. எமோஷனல் ஹெல்த் காக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பேசுங்க. தினமும் யாராவது நம்பிக்கையானவங்க கிட்ட பேசுங்க. ஒன் ஹானஸ்ட் கான்வர்சேஷன் கேன் ஹீல் அ லாட். அதுபோல் உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. யாரும் இங்கே பர்ஃபெக்ட் இல்லை, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்கள் பர்ஃபெக்ட் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்களும் மனிதர் தான், தவறுகள் நடக்கலாம். யாரிடமும் பேசாமல் உங்களையே மட்டமாக நினச்சிக்கிட்டு இருந்தால் மன அழுத்தம், டிப்ரெஷன் கூடி அது உங்கள் எமோஷனல் ஹெல்த்தை பாதிக்கும். அதை கவனிக்காமல் விடும்போது அது உங்கள் உடல் நலத்தையும் பாதிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
மென்டல் ஹெல்த் பற்றி பேசுகிறது ஷேம் இல்லை, தெரப்பி போகிறது ஷேம் இல்லை, பிரேக் எடுத்துக்கிறது ஷேம் இல்லை, அதாவது வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது எங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற ஒரு மரியாதை, எங்களை நாங்களே டேக் கேர் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இந்த சாக்லேட் கடையை ஒரு குழந்தையோ ஒரு பெரியவரோ யார் பார்த்தாலும் ஆசைப்படுற மாதிரி, உங்களை உணர்வுகளை தூண்டுற மாதிரி தான் இந்த மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்குது. ஈஸ்டர் வர்றதுக்கு இன்னொன்று அதுக்குள்ளேயே ஈஸ்டரை போட்டுட்டாங்க. உறவுகளே, நம்ம மனம் சைலண்ட்டாக உடைந்து போகக்கூடாது. இன்னைக்கு என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன், எமோஷனல் ஹெல்த் டே கொண்டாட ஷாப்பிங் மாலுக்கு வந்துட்டேன். ஒரு பொண்ணுக்கு ஷாப்பிங்கை விட வேறு என்னங்க சந்தோஷம்? ஷாப்பிங் மால்ன்றது மக்கள் மனதை சந்தோஷப்படுத்துவதற்காகவே கட்டப்படுற ஒரு இடம். இதுக்குள்ளே அவ்வளவு பிஸ்னஸ் மைண்டுகளும் வேலை செய்யும் தெரியுமா? வாசல் எங்கே வைக்கணும், எவ்வளவு வெப்பநிலை இருக்கணும், என்ன கலர் லைட் போடணும், மியூசிக் போடுறதா இல்லையா. பாருங்கள், எனக்கு பிடிச்ச கடை இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இதுக்குள்ளேயே வந்து பாருங்கள் எப்படி அதை வந்து ஒரு அழகான முறையில் அதை அடுக்கியிருப்பாங்க. நல்ல மனம் இருக்கணும். இப்படி விஷயத்தை ஒவ்வொரு வித துறையிலும் படித்த பல அறிவாளிகள், பல ஜீனியஸ்கள் கூடி யோசித்து ஒரு ஷாப்பிங் மால், ஒரு கடையை கட்டுவினோம். அந்த ஒரு கடைக்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்பிளேயை வைக்கிறதுக்குண்டே ஒரு பெரிய ஒரு பல மாதங்களுக்கு முன்னாலேயே இந்த மாதத்துக்கான டிஸ்பிளேயை அவங்க செஞ்சு பார்த்துடுவாங்க. ஏன்னா கஸ்டமர் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் கண்ண நேரமாக அந்த இடத்துல நிற்பினோம். அவங்க ஸ்லோவாக நடந்தால் அவர் அதிகமாக பார்க்குறார். அதிகம் பார்த்தா அதிகமாக வாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்ணை கவர்ற மாதிரியான இப்படியான டிஸ்பிளேஸ், ப்ரைஸ் டேக்ஸ், வாசல்லையே 30% கழிவு, 40% கழிவு, அப்படியான ஏதாவது ஒரு சேல் என்று உங்களோட அட்ராக்ட் பண்ணுறதுக்கான உங்களோட கவனத்தை பிடிக்கணும். ஏன்னா அந்த முதல் 5 வினாடி நீங்கள் ஒரு கடையை பார்க்கலையே அது உங்களோட கவனத்தை பிடிக்கணும். ஒரு உடுப்பு கடையாக இருந்தால் மேனக்யூனுக்கு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, லைட் ஃபோக்கஸ் போட்டிருப்பாங்க. எல்லாமே நம்ம உணர்வை தூண்டி இழுக்கும். நம்ம மனசு என்ன சொல்லும்? இது டீல் போல் இருக்குது, இதை நாங்கள் இன்றைக்கி வாங்கலாம், இது அழகாக இருக்குது, இதை நாங்கள் வாங்கலாம். அதை விட எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம், நாங்கள் ஆசையாக பார்த்த உடனே வாங்கிட்டோம்ன்ற அந்த சந்தோஷம், அதுதான் அவங்களுடைய வெற்றி. அதுதான் நான் எப்பவும் சொல்கிறது, மூளைக்கு முன்னால் நம்ம உணர்வு தான் வெல்லும். அந்த உணர்வை சந்தோஷப்படுத்துகிறவங்க தான் வெல்லுவாங்க. காட்டின ப்ரைஸ் டேக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா $39.99, $79.95, $149. ஏன் ஒரு ரவுண்ட் நம்பராக போட்டிருக்கலாமே, ஒரு $40 போட்டிருக்கலாமே, ஏன் அந்த 0.99? ஏன்னா எங்களோட மூளை அதை ஒரு சைக்காலஜிக்கலாக அது ஒரு குறைந்த விலையாக தான் அக்செப்ட் பண்ணும். $39.99னா அது $30 ரேஞ்சுக்குள்ளே தான் எங்களோட மூளை வேலை செய்யும். அதுதான் ரீட்டெயில் சயின்ஸ், அது மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ். இதுக்கெல்லாம் சைக்காலஜி படிச்சிருக்காங்க. இப்படித்தான் உணர்வுகளை கையாள தெரிஞ்சவங்க மேலேன்னு போயிட்டே இருக்காங்க. அதுதான் உறவுகளே சொல்கிறேன், உங்கள் எமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. இதோ எனக்கு பிடிச்ச இன்னொரு கடை மேக். என்னுடைய மேக்கப் சாமானில் பார்த்தீங்களா ஒரு 70-80% மேக்காக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் அந்த தரம் நல்லா இருக்கும். கலர்ஸ், லாங் வேருக்கெல்லாம், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு விஷயம். அப்போ என்னைய சந்தோஷத்தை கொண்டாட இதோ ஒரு மேக் லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கிடுவோம். நீங்களே பாருங்கள் இதில் எந்த கலர் நல்லா இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? நான் என்ன கவனிப்பேன், என் உணர்வுகளை மதிப்பேன், எனக்கு தேவைப்பட்டால் உதவி கேட்பேன். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் எப்பவும் கடைப்பிடிக்கணும். அதை நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரணும். லிப்ஸ்டிக் வாங்கியாச்சு, ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமில்ல, சரி ஒரு ஜம்பர் எடுப்பேன்.
இந்த ஒயிட் கலர் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ளூ கலரும் நல்லா இருக்கு. இது ரெண்டில் எதை எடுக்கலாம்? அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எதுக்கு கூட ஓட்டு விழுதுன்னு பார்ப்பேன். ப்ளூவா ஒயிட்டா? இது மாதிரி இன்னும் நிறைய மென்டல் ஹெல்த் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எமோஷனல் ஹெல்த் டேயை அவங்களுக்கும் சொல்லி கொண்டாடுங்க. உள்ளத்திலும் மலர்வோம். லெட் அஸ் ப்ளூ. நன்றி.